இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி வந்து ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ரெக்வஸ்ட் மெயில் தான் சென்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து சென்ட் பண்ணுறது மூலியமாக நம்மளோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அது எப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே கம்போஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து செலக்ட் ஆகிருக்கும். டூவில் வந்து இன்ஸ்டாகிராமோட மெயில் ஐடி நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்னென்ன டெக்ஸ்ட் இதெல்லாமே கொடுக்கணும் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனாக காப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் நான் ஃபஸ்ட்டே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி மெயிலில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே வந்து யூசர் நேம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட அந்த யூசர் நேமை நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணணும். இப்போ சஸ்பெண்ட் ஆனிச்சில் அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணிடணும். அதுக்கப்புறம் சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கக்கூடிய மெயில் அட்ரஸையும் நீங்கள் அங்கே வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபோன் நம்பர் நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டில் அந்த ஃபோன் நம்பருமே நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர்னு போட்டு அந்த நம்பருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாச் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி என்ன ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கும்ல, சஸ்பெண்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பெண்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அந்த பேஜ் இருக்கும், அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து அட்டாச் பண்ண போகிறோம். மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கிட்டு மேலே சென்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு என்னன்றதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டாகிராமுக்கு ரெக்வஸ்ட் மெயில் பண்ணுறது மூலியமாக நம்மளோட சஸ்பெண்ட் ஆன அக்கௌண்ட் 100% ரெக்கவர் ஆகி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம வந்து ஷோராக சொல்ல முடியாது. ஸோ இன்ஸ்டாகிராமை கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு தான் வந்து சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து மீறல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுவே மீறிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் ஆகாது. அப்படியே இது பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து டிசபிள் ஆயிரும். அதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.